நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. ஸ்ரபரி வானவிகாஸ் லெவல் 4ல் இருக்க பார்ட் 1 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1க்கான ஹெட்டிங் மை, கயா, கயி. ஆக்சுவலாக மை அப்படின்னா இங்கே நான், அதாவது கயா கயி அப்படின்னா சென்றேன். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, நான் ஐ வென்ட் டு பெங்களூர் எஸ்டர்டே, ஐ வென்ட் டு காலேஜ். ஸோ வென்ட் அப்படின்னாலே என்ன, பாஸ்ட். ஓகே, ஸோ வென்ட்னாலே பாஸ்ட். இது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த லெசன், இந்த பார்ட்டில் இருக்க சென்டென்சஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். எப்போயுமே நீங்கள் வந்து சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுறச்ச தமிழ்லேருந்து ஹிந்திக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ்லேருந்து அப்படியே டேரெக்டாக ஹிந்திக்கு அவங்க ரொம்ப ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் தமிழில் சொல்லிவிட்டு அப்புறம் ஹிந்தியில் சொல்கிறேன். நான் கடந்த வாரம் மீன் பிடிக்க சென்றிருந்தேன். ஸோ நான் அப்படின்னா மை, கடந்த வாரம், கடந்த அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு, லாஸ்ட்டு. இப்போ கடந்த அப்படின்னா ஹிந்தியில் பிச்சிலே, ஹஃப்தேனா வீக். ஓகே, மீன் பிடிக்க, மீன் அப்படின்னா மச்சிலி, பிடிக்க அப்படின்னா மீன் பிடிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ பிடிக்க அப்படின்றது தான் பக்கட்னே, சென்றிருந்தேன் கயா தா. ஓகே, நம்ம இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரெசென்ட்டில் படிக்கிறச்ச ஹை ஹூ அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும் சென்டென்ஸு. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சென்டென்ஸ் வந்து தான்னு முடியுது. தா அப்படின்னா பாஸ்ட், கயா தா. மை पिछले हफ्ते मछली पकड़ने गया था. I went for fishing last week. ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்னா, இந்த விஷய சூச்சி இது எதுக்கு இப்போ இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லெவல் 4ல் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது தான். ஸோ டோட்டலாக நம்ம இதில் 9 பார்ட்ஸ் படிக்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு சில இந்த 1 லெட்டர், அந்த 1 வேர்ட்ஸ் மாதிரியான ஒரு சில இதெல்லாம் படிக்க போகிறோம். அது கூட இந்த கான்வர்சேஷன் படிப்போம். ஓகேவா, இது எல்லாமே தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6ல் ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ், மை கல் காவ் கயா. ஸோ மை அப்படின்னா என்ன தமிழில் நான் நேற்று கிராமத்துக்கு சென்றேன். ஐ வென்ட் டு த வில்லேஜ் எஸ்டர்டே. ஸோ நான் அப்படின்னா மை, நேற்று நாட்கள், கிராமத்துக்குன்னா காவ் அப்படின்னா வில்லேஜ். ஓகே, சென்றேன் அப்படின்னா கயா. நான் ஒரு சென்டென்ஸ் அழகாக ரீட் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓகே தமிழில் இந்த வேர்டு இருக்கா, அப்போ அதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, நான் காலையில் கோவிலுக்கு போனேன். ஓகே, நான் அப்படின்னா மை, காலையில் சுபஹ். ஸோ மார்னிங் என்ன ஹிந்தியில் சுபஹ், கோயில்னா மந்திர். ஸோ மந்திர் கயி. இதுவே இப்போ இந்த ஏன் கயின்னு வந்திருக்குன்னா, ஒரு கேர்ள் சொல்கிறதா இருந்தால் கை, இதே ஒரு பாய் சொன்னால் கயா. இதே கேர்ளும் இல்லை பாயும் இல்லை, ஒரு 4-5 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னா கையே. ஸோ ப்ளூரல். நெக்ஸ்ட்டு, நான் இப்போது தான் வந்தேன். அப்போது நான்னா அபி, இப்போது அப்படின்னா நவ், அபி, மை அபி ஆயா. ஸோ நான் அப்படின்னா மை, இப்போது நான் அபி, வந்தேன் அப்படின்னா ஆயா, மை அபி ஆயா. நான் நேற்று இரவு நன்றாக உறங்கினேன். ஸோ மை கல் ராத் கோ खूब सोया. कल रात அப்படின்னா எஸ்டர்டே நைட்டு. ஓகே, खूब सोयाனா ஸ்லெப்ட் வெல், நல்லா தூங்கினேன் அப்படின்னு அர்த்தம். நான் அங்கே நடந்து சென்றேன். ஐ வென்ட் தேர் பை வாக். மை வஹா பைதல் கயி. பைதல் அப்படின்னா வாக். ஓகே, நடந்து செல்றது பைதல். நெக்ஸ்ட்டு, நான் சிறிது தண்ணீர் கொண்டு வந்தேன். நான் அப்படின்னா மை, சிறிதுனா தோடா. தண்ணினா நமக்கு தெரியும் பானி. மை தோடா பானி லாயா. மை தோடா பானி லாயா. நெக்ஸ்ட் ஒன், மை தோ குச் நஹி போலா. நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஓகே, மை தோ குச் நஹி போலா. ஓகே, மை அப்படின்னா நான், ஒன்றும் சொல்லலை அப்படின்றதான் குச்சு நஹினா நத்திங், நான் எதுவுமே நான் சொல்லலை அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, நான் நேற்று வேலை செய்ய தொடங்கினேன். மை கல் காம் கர்னே லகி. ஸோ கல் அப்படின்னா எஸ்டர்டே, காம் கர்னே லகினா ஐ ஸ்டார்டட் டு ஒர்க். காம் அப்படின்னா ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு, நான் பேசாமல் படுத்து விட்டேன். நான் அப்படின்னா மை, பேசாமல் அப்படின்னா சுப்சாப், அமைதியாக. ஓகே, லேட் கயா மீன்ஸ் நான் அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிட்டேன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, நான் சௌகரியமாக அமர்ந்தேன்.
I sat comfortably. मैं आराम से बैठ गया. आराम से ना very comfortable, very relaxed. ஓகே, இது எல்லாமே பாஸ்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக நோட் பண்ணிகிட்டே வரணும். இதில் எதுலேயுமே ஹை ஹூ அப்படின்னு முடிக்கலை, ஏன்னா இது எல்லாமே பாஸ்ட்னால என்ன நடந்து முடிஞ்சது. நீ நேற்று எங்கே சென்றாய்? தும் கல் கஹாங் கயா? ஸோ வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே? நான் நேற்று பெங்களூரு சென்றேன். ஓகே, மை கல் பெங்களூரு கயா. மை அப்படின்னா நான், கல்னா நேற்று, பெங்களூரு கயானா பெங்களூருக்கு போனேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வென்ட் டு பெங்களூர் எஸ்டர்டே. நீ எப்போது இங்கே வந்தாய்? ஓகே, தும் கப் யஹா ஆயி. தும் நீ அப்படின்னா என்ன? தும். எப்போது நான் கப், இங்கு நான் யஹா, வந்தாய்னா ஆயி. இந்த இடத்துல இது வந்து அந்த வந்தாய் அப்படின்றது பாய் அப்படின்னா ஆயா அப்படின்னு வரும். இதே ப்ளூரல்னால் ஆயே. நீங்கள் இதை ஜஸ்ட்டு மெமரைஸ் பண்ணாமல் ப்ராப்பராக மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் இது ஸ்போக்கனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் எக்ஸாம் பேஸஸில் படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நெக்ஸ்ட்டு, நான் நேற்று மாலை இங்கே வந்தேன். ஐ கேம் ஹியர் எஸ்டர்டே ஈவினிங். ஸோ ஐ அப்படின்னா மை, கல் ஷாம் கோனா எஸ்டர்டே ஈவினிங், யஹா ஆயினா இங்கே வந்தேன். ஸோ மை கல் ஷாம் கோ யஹா ஆயி. நெக்ஸ்ட்டு, வை டிட் யூ க்ரை? நீ ஏன் அழுதாய்? தும் கியோ ரோயா. ஓகே, ரோயா, ரோ அப்படின்றது க்ரையிங். தும் கியோ ரோயா. நெக்ஸ்ட்டு, ஐ ஹேட் ஹெடேக். எனக்கு தலைவலி இருந்தது. முझे சிர் தர்து தா. சிர் அப்படின்னா தலை, தர்துனா வலி. ஓகே, சிர்னா நம்ம ஹெட்டு, தர்துனா பெயின். ஓகே, முझे சிர் தர்து தா. நான் அழவில்லை. ஐ டிட் நாட் க்ரை. மை நஹி ரோயா. மை நஹி ரோயா. நெக்ஸ்ட்டு, நீ என்ன கொண்டு வந்தாய்? நீ அப்படின்னா தும், என்ன அப்படின்னா என்ன? கியா. ஸோ அந்த பிரிங் அப்படின்றதுக்கு தான் ஹிந்தியில் லாயா, கொண்டு வந்தாய் அப்படின்றது தான் லாயா. தும் கியா லாயா. நெக்ஸ்ட்டு, நான் பழம் கொண்டு வந்தேன். ஐ ப்ராட் ஃப்ரூட். அப்போது மை ஃபல் லாயா. ஃபல் அப்படின்னா ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு, தும் கியா கர் சக்கா? வாட் குட் யூ டூ? உன்னால் என்ன செய்ய முடிந்தது? இப்போது உன்னால் அப்படின்னா தும், கியா கர் சக்கானா வாட் குட் யூ டூ? உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது? நெக்ஸ்ட்டு, ஐ ப்ரேட். நான் பிரார்த்தனை செய்தேன். அப்போது மைனே பிரார்த்தனா கி. மைனே. ஓகே, இந்த மைனே இல்லைனாலும் இங்கே மை கூட நீங்கள் போட்டுக்கலாம். மை பிரார்த்தனாக்கி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. மை குச் நஹி கர் சகா. குச் நஹினா எனிதிங், நத்திங் அப்படின்றது தான். குச் நஹி மீன்ஸ் நத்திங். மை குச் நஹி கர் சகா. நீ அவனிடம் என்ன சொன்னாய்? தும் உஸ்ஸே கியா போலா. தும் உஸ்ஸே கியா போலா. நீ அவன்கிட்ட என்ன சொன்ன? ஸோ வாட் டிட் யூ டெல் ஹிம்? நெக்ஸ்ட் ஒன், நான் உண்மையை சொன்னேன். ஐ டோல்டு த ட்ரூத். ஓகே, மை சச் போலா. மை சச் போலா. நெக்ஸ்ட்டு, நான் அவனிடம் ஒன்றும் சொல்லவில்லை. மை உஸ்ஸே குச் நஹி போலா. அவனிடம் அப்படின்றதான் இங்கே என்னது? உஸ்ஸே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, உஸ்ஸே, மை உஸ்ஸே குச் நஹி போலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சிங்கத்தை பார்த்து நீ என்ன செய்ய தொடங்கினாய்? ஸோ சிங்கம் அப்படின்னா ஹிந்தியில் ஷேர். ஷேர் கோ தேக்கர் தும் கியா கர்னே லகே. ஓகே, ஸோ சிங்கத்தை பார்த்த உடனேவே நீ என்ன செய்ய தொடங்கினாய் அப்படின்றதுனா ஷேர் கோ தேக்கர் தும் கியா கர்னே லகா ஆர் லகே. ஓகே, வாட் டிட் யூ சி? வாட் டிட் யூ டூ சீயிங் த லைன்? நெக்ஸ்ட் ஒன், சிங்கத்தை பார்த்து நான் ஓடத் தொடங்கினேன். ஸோ ஷேர் கோ தேக்கர், தேக்கர் நான் ஓடத் தொடங்கினேன். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், தேக்னா அப்படின்றது வேர்பு, தவுட் அப்படின்றது வேர்பு. அதாவது தேக்னா பார்க்குறது, தவுட்னா ஓடுறது. இப்போது ரெண்டு வேர்பு ஒரே சென்டென்ஸில் வரும்பொழுது நல்லா லிசன் பண்ணுங்கள். ரெண்டு வேர்பு ஒரே சென்டென்ஸில் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் வேர்பு கூட நீங்கள் கர் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கேயுமே பாருங்கள், இங்கே 2 வேர்ப் இருக்குது. தேக் ஒரு வேர்பு, கர் அப்படின்றது ஒரு வேர்பு. ஸோ தேக்கர் தும் கியா கர்னே லகே, ஃபஸ்ட்டு வேர்ப் கூட கர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேர்பு, இது வந்து செகண்ட் வேர்பு. இந்த ஃபஸ்ட்டு வேர்பு கூட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கர் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷேர் கோ தேக்கர் மை தவுட்னே லகா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு, வாட் டிட் த லைன் டூ? சிங்கம் என்ன செய்தது? ஷேர் நே கியா கியா. ஓகே, ஷேர் நே கியா கியா.
லைன் வெண்ட் into the ஃபாரஸ்ட். சிங்கம் காட்டுக்குள் சென்று விட்டது. ஸோ சிங்கம் அப்படின்னா ஷேர், காடு அப்படின்னா ஜங்கல். ஸோ ஜங்கல்கே அந்தர், ஸோ காட்டுக்குள்ளே போயிடுச்சு, சலா கயா. நெக்ஸ்ட்டு ஷேர், சிங்கம் காட்டுக்குள் ஓய்வெடுக்க தொடங்கியது. லயன் ஸ்டார்டட் டேக்கிங் ரெஸ்ட் இன் த ஜங்கல். ஸோ சிங்கம் அப்படின்னா ஷேர், காட்டுக்குள் இப்போ ஜங்கிள் மே ஆராம் கர்னே லகா. ஸோ இந்த இடத்துல இந்த மே அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த மே அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஜங்கிள்னு இருக்குல்ல, அதனால தான் இங்கே வந்து நமக்கு மேனு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியணும். எப்பயுமே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது ஏன் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ லயன் அப்படின்னா ஷேர். ஓகே, தமிழ்லேருந்து பாருங்கள். சிங்கம் ஷேர் காட்டுக்குள் ஜங்கிள் மே ஓய்வெடுக்க ஆராம் கர்னே தொடங்கியது லகா. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் மேட்ச் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் எதாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.